சட்னி எப்படிமா? திருக்கழுக்குன்ற கழுகு வந்துருச்சு பத்தியா? நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன் போல இருக்கே. தோசை வாசம் கும்முன்னு அடிக்குது. இவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் என் வேலைக்கு ஆகும். என்ன ஒருத்தர் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த கால சினிமாலாம் வருமே, நீ 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 மாத்தி மாத்தி பேசுவாங்களே தவிர சொல்லவே மாட்டாங்க. உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே ஒருத்தர் தெரியுமா? தெரியும். தெரியுமா? தெரியாது சம்பந்தி. தெரியாதா? என்னடா இது? நீங்க தெரியாதுங்கிறீங்க, அவங்க தெரியும்ன்றாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல சம்பந்தி. யாரு மணி? என்னைய உனக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இவர மாதிரியே இருப்பாரு. ஆனா அவரு இவர் இல்ல. அப்பா. ஓ சம்பந்தி, இந்த உலகத்துல ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்களாமா. அப்படி என்ன மாதிரியே இன்னொருத்தர் யாரையோ இந்த பொண்ணு பாத்துருக்குது போல இருக்குது. இல்லமா? சம்பந்தி சம்மந்தம்லாம் பாக்குறாரு. என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. உங்களை மாதிரி இன்னும் 6 பேரா? அப்படின்னா என்ன மாதிரி இருக்கிற இன்னும் 6 பேருக்கு வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்களும் நினைச்சு பார்த்தேன். போங்க சம்பந்தி, நான் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கிண்டல் கேலி ஜாலி தான். போங்க. என்னோட எனக்கு என்னையா ஜாலி? அட போங்க சம்பந்தி. சரிம்மா, நான் கிளம்புறேன். வாய் தான் சொல்லுது, கால் நகர மாட்டேங்குது. வந்த வேலையை முடிச்சிட்டு போங்க. கங்கா, அப்பா வந்திருக்காரு, ஒரு 8 தோசை போடுமா. 6 தான் சாப்பிடுவேன். பாக்கி 2 பார்சலா? போங்க சம்பந்தி. நமக்கு இன்னைக்கு ஹோட்டல்ல தான் சாப்பாடு. ஏம்மா, வயசு கோச்சிங் சென்டர் போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆட்டோ வச்சிருக்கிறதா சம்பந்தி சொன்னாரு. அந்த ஆட்டோ ஓட்டுற பொண்ணு நீதானாமா? ஐயோ ஏம்மா, நமக்குள்ள நடந்த எதையும் இங்க காட்டிக்க வேணாமா? ஏன்னா நான் இந்த வீட்டு சம்பந்தி.